ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி 33வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். ஹம்சா ஆனியை பற்றியே தான் நினச்சிட்ருக்கான். ஆனியை நினச்சி ஒரு கவிதையும் எழுதிட்டுருக்கான். உன்னோட சிரிப்பு தான் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. உன்னோட கண்களில் இருந்து வர பிரகாசம் தான் என்னோட வாழ்க்கையை ஒளிரச் செய்கிறது. என்னோட கனவெல்லாம் நினைவாகணுன்ட்டு தான் அந்த கண்ணாடியில் எழுதிட்டுருக்கான். எனக்கு தெரியும் நீ எந்த அளவுக்கு பெரியாளாக ஆகணும்னு ஆசைப்பட்றேன்ட்டு. ஆனால் அதுக்காக என்னால் ஒரு ஹெல்ப் கூட பண்ண முடியல. அதனால் என் மேலே தான் எனக்கு கோபமாக இருக்குது. நான் உனக்காக இப்போதைக்கு ப்ரே பண்ணிக்க தான் முடியும். நீ நினச்ச மாதிரியே உன்னோட வாழ்க்கை மாறணும். நான் உன்னை ஃபஸ்ட் டைம் பார்த்தப்ப எப்படி சிரிச்ச முகத்தோடு இருந்தியோ அதே மாதிரி எப்போவும் இருக்கணும். இது மாதிரிலாம் பேசிட்டு அவனுக்கே கோவம் வந்து எழுதி வச்சதெல்லாம் அழிச்சிட்றான். ஆனி நினச்சி ஹம்சாவால் அழ மட்டும்தான் முடியுது. ஆயிஷா ஜம்ஷித்துக்கு கால் பண்ணி உனக்கு எப்படி இவ்வளோ மணி கிடச்சிதுன்ற மாதிரி கேட்குறாங்க. நான் என்கிட்ட இருந்து கொஞ்சம் அமௌண்ட்டை வச்சு நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். அதிலிருந்து நல்லாவே ப்ராஃபிட் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னோடய ஃப்ரெண்டும் ஏதாச்சும் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணலாமேன்ற மாதிரி சொல்லியிருந்தாருன்ற மாதிரி ஜம்ஷித் சொல்கிறாரு. எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு யார் இது மாதிரி அட்வைஸ்லாம் கொடுத்துருப்பாங்கன்ற மாதிரி ஆயிஷா சொல்கிறாங்க. நான் ஹபீப் கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறதுனால நமக்கு தானே நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். நமக்கு ஹபீப் கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பும் உண்டாகுன்ற மாதிரி ஜம்ஷித் சொல்கிறாரு. இதனால் யாருக்கு நல்லது நடக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னோடய ஹஸ்பண்ட் ரஹீலா சொல்கிறது தான் கேட்டுட்ருக்காரு. நீ ஆலியா சொல்கிறது தான் கேட்டுட்ருக்க. அவங்க 2 பேரும் தான் உங்கள் 2 பேரையும் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்கன்ற மாதிரி ஆயிஷா சொல்கிறாங்க. ஜம்ஷித் கிட்ட ஆலியா ஆல்ரெடி அதை எதையும் சொல்லி வச்சுருக்கா. ஜம்ஷித் அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு அவங்க அக்காவை பார்த்து கொஞ்சம் கூட அறிவு இல்லாமல் நீ பேசிகிட்டு இருக்காதுன்ற மாதிரி சொல்லிடுறாரு. நீ என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசினதே கிடையாதே. யார் சொல்லி நீ இப்படி பேசுகிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுன்ற மாதிரி ஆயிஷா சொல்கிறாங்க. இப்போ தான் எனக்கு ஹபீபை நினச்சா பாவமாக இருக்குது. அவர் ஏன் செகண்ட் மேரேஜ் பண்ணாருன்னு எனக்கு நல்லாவே புரியுதுன்ற மாதிரி ஜம்ஷித் சொல்லிடுறாரு. இதை கேட்டதும் ஆயிஷா உடஞ்சி போயிடுறாங்க. ஜம்ஷித், நான் உன்னோட அக்கா. நீ இந்த நாள் வரைக்கும் இது மாதிரி என்கிட்ட பேசினதே கிடையாது. நான் உன் அக்கான்றதை மறந்துட்டியான்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போதே ஜம்ஷித் உன்கிட்ட பேசுகிறதெல்லாம் வேஸ்ட்டுன்ட்டு ஃபோனை வச்சிட்றான். ஆயிஷா சொந்த தம்பியே இப்படி பேசிட்டான்னு ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுறாங்க. ஹபீப் வீட்டில் இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு தான் பேச ஆரம்பிக்கிறாரு. பிஸ்னஸ் விஷயமாக பேசுகிறது தான் எல்லாத்தையும் கூப்பிட்ருக்காரு. பிஸ்னஸ் நேற்று வரைக்கும் இழுத்து மூடுற கண்டிஷனில் தான் இருந்துச்சு. அந்த பிரச்சனை எல்லாத்தையும் நான் இப்போ சால்வ் பண்ணிட்டேன். நம்ம கூட ஒரு இன்வெஸ்டர் பார்ட்னராக வர போகிறாங்க. அவருக்கு நம்ம பிஸ்னஸ்லேருந்து 20% ஷேர் வந்து கொடுக்கணுன்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காரு. யார் அந்த இன்வெஸ்டர் சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோன்ற மாதிரி சாய்க்கு கேட்குறா. இன்வெஸ்டர் வேறு யாரும் இல்லை, நம்ம ஜம்ஷித் தான் அப்படின்ற மாதிரி ஹபீப் சொல்கிறாரு. ஜம்ஷித்தான்ட்டு எல்லாரும் ஷாக்காக தான் செய்கிறாங்க. இவ்வளோ பெரிய டெசிஷன் நீ எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி எங்ககிட்ட கேட்டு தான் ஆகணும். எதுக்காக ஜம்ஷித்தை பார்ட்னர் ஆக்கணுன்ற மாதிரி தான் பாட்டியும் கேட்குறாங்க. ஜஹீர் இறந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன இந்த பிஸ்னஸ் ஓனர்னு நினச்சிட்ருக்கீங்களா? ஜஹீர் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு, இந்த பிஸ்னஸ் முழுக்க எனக்கும் என்னோடய பையனுக்கும் மட்டும்தான். இவ்வளோ பெரிய டெசிஷன் எடுத்திருக்கீங்க, நீங்கள் ஏன் எங்ககிட்ட கேட்கலன்ற மாதிரி சமீனா கேட்குறாங்க. ஹபீப் எதுவுமே சொல்லாமல் தான் இருக்கார். நான் கூட்டிகிட்டு வந்த இன்வெஸ்டர் 10% மட்டும்தான் கேட்டிருந்தாங்க. நீங்கள் அந்த மீட்டிங்கை அட்டன் பண்ணியிருந்தால் இப்போ இந்த சுச்சுவேஷனை நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கவே தேவையில்லைன்ற மாதிரி ஃபாக்கீர் சொல்கிறான். ஜம்ஷித் கூட நம்ம ஒன்றும் இன்வெஸ்ட் பண்ண தேவை கிடையாது, அவங்கக்கிட்ட அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி சமீனாவும் ஃபாக்கீரும் சொல்லிடுறாங்க. ஜம்ஷித் கிட்ட வாங்கின அமௌண்ட்டை நம்ம ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா நம்ம கம்பெனியை சீல் வச்சுட்டு தான் போவாங்கன்ற மாதிரி ஹபீப் சொல்கிறாரு. நம்ம பேங்க்கில் டைம் கேட்போம் அப்படின்ற மாதிரி ஃபராஸ் சொல்கிறாரு. எல்லா டைமும் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே டைமே கிடையாதுன்ற மாதிரி ஹபீப் சொல்கிறாரு. ஹபீபோட முடிவில் யாருக்குமே விருப்பம் கிடையாது. நீங்கள் அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ணிடுங்கன்னு தான் எல்லோரும் சொல்கிறாங்க. ஜம்ஷித் இவ்வளோ அமௌண்ட்டை எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் இல்லாமல் கொடுத்துருக்கான். என் மேலே இருக்க நம்பிக்கையில் மட்டும்தான் அவன் கொடுத்துருக்கான். அந்த நம்பிக்கையை நான் உடைச்சிட மாட்டேன். நான் ஒருபோதும் பணத்தை திருப்பி கொடுக்க மாட்டேன். ஜம்ஷித் தான் நம்மளோட பிஸ்னஸ் பார்ட்னர்ன்ற மாதிரி ஹபீப் சொல்லிட்டு போயிடுறாரு. ஃபக்கீர் ஹபீப் மேலே இருக்க கோவத்தெல்லாம் ஆனிக்கிட்ட தான் காமிச்சிட்ருக்கான். நீ எதுக்காக இவ்வளோ கோவமாக இருக்க, என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி ஆனி கேட்குறா. எல்லாத்துக்கும் உங்கள் அப்பா தான் காரணம், நான் கோவமாக இருக்கிறதுக்கும் அவர் தான் காரணம். என்னை ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போகிறாரு, கூட்டிகிட்டு போயிட்டு எல்லா வேலையும் என்கிட்ட கொடுக்குறாரு, எனக்கு எதுவுமே ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாரு. இப்போ அவர் யார்கிட்டையும் கேட்காம அவராக ஒரு முடிவு எடுத்திருக்காரு. உன்னோட அங்கிளை பிஸ்னஸ் பார்ட்னராக ஆகியிருக்காருன்ற மாதிரி ஃபக்கீர் சொல்லிட்டு இருக்கான். இந்த விஷயம்லாம் எனக்கு தெரியவே தெரியாது, நீ ஏன் என் மேலே கோவப்பட்டுருக்க? அதுவும் இல்லாமல் எங்கள் அங்கிள் ரொம்ப நல்லவர் தான் அப்படின்ற மாதிரி ஆனி சொல்கிறா. ஆமாம், உங்கள் அங்கிள் ரொம்பவே நல்லவர் தான். உங்கள் அங்கிள் ஒரு பேராசை பிடிச்சவர், உங்கள் அப்பா ஒரு திமிரு பிடிச்சவருன்ற மாதிரி ஃபாக்கீர் சொல்கிறான். ஆனிக்கு கோவம் வந்து ஒரு கட்டத்தில் சோஃபா மேலே ஏறி நின்று சண்டை போட ஆரம்பிச்சிட்றா. அவர் ஒன்று என்னோட அப்பா மட்டும் கிடையாது, உன்னோட அங்கிளும் கூட தான். அவர் இந்த முடிவு எடுத்திருக்காருன்னா ஏதோ காரணம் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆனி சொல்கிறா. 2 பேரும் மாறி மாறி தான் சண்டை போட்டுட்ருக்காங்க. பார்த்து நடந்துக்கோ ஃபக்கீர், அப்புறம் வேறு மாதிரி ஆகிடும் அப்படின்ற மாதிரி ஆனி சொல்கிறா. நான் என்ன பார்த்து நடந்துக்கணும், நான் இப்போ எப்படி நடந்துட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி ஃபக்கீர் கேட்குறான். உடனே ஆனி அதை இதையும் சொல்ல ஆரம்பிச்சிட்றா. நீ ஒரு ஷெல்ஃபிஷ், இந்த வீட்டில் நீ சொல்கிறதான் கேட்கணும்னு நினச்சிட்ருக்கன்ற மாதிரி அதை இதையும் சொல்லிகிட்ருக்கா.
ஃபாக்கிரும் ஆனியை பார்த்து நீயும் ஒரு ஷெல்ஃபிஷ் தான், வீட்டில் இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டுருக்கு, நீ படிக்கிறது தான் முக்கியன்ட்டு ரூம்குள்ளேயே உட்காந்துருக்குன்ற மாதிரி ஃபாக்கிர் சொல்கிறான். நீ இவ்வளோ ஆட்டிடியூட் என் மேலே காமிச்சிட்டு இருந்தா அப்புறம் நானும் அது மாதிரி தான் நடந்துக்குவேன்ற மாதிரி ஆனி சொல்கிறான். அப்புறம் ஃபாக்கிர் எதுவும் சொல்லாமல் கீழே இறங்குன்ட்டு மட்டும் சொல்லிட்டு போயிடுறான். ஜம்ஷித் தான் பிஸ்னஸ் பார்ட்னர்ன்றது தெரிஞ்சுக்கிட்டு சமீனா ஆயிஷா கிட்ட தான் பேச வராங்க. அவங்க ரூமுக்குள்ளே வரும்போதே உன்னோட கன்னிங் ஃபேஸை தான் நான் பார்க்கலான்னு வந்தேன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் என்னாச்சுன்ற மாதிரி ஆயிஷா கேட்குறாங்க. உன்னோட இந்த வெகுளியான முகத்துக்கு பின்னாடி இருக்க சதி எனக்கு நல்லாவே தெரியுது. உன்னோட சதி விளையாட்டுக்கெல்லாம் உன்னோட தம்பி இதில் இன்வால்வ் பண்ணியிருக்க கூடாதுன்ற மாதிரி சமீனா சொல்கிறாங்க. ஜம்ஷித் இந்த பிஸ்னஸை சேவ் பண்ணியிருக்காரு, அதனால் நீங்கள் சந்தோஷப்படுவீங்கன்ட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன்ற மாதிரி ஆயிஷா சொல்கிறாங்க. ஜம்ஷித்னால இந்த பிஸ்னஸ்க்கு நல்லது கிடையாது, இந்த பிஸ்னஸ்னால ஜம்ஷித்க்கு தான் ரொம்பவே நல்லது. எல்லாத்தையும் பிளான் பண்ணியிருக்கீங்க. இப்படிலாம் நடக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல, ஆனால் உன்னோட முகத்தை பார்க்கும்போது இப்போ நல்லாவே தெரியுது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நீ பற்ற வச்ச நெருப்பில் நீயே எரிஞ்சு சாம்பலாக தான் போகிறன்ற மாதிரி சமீனா சொல்கிறாங்க. உங்களுக்கு ஈக்குவலாக நாங்கள் வந்துடுவோமோன்ட்டு உங்களுக்கு வயிறறியது போலன்ற மாதிரி ஆயிஷா சொல்கிறாங்க. ஒரு நாளும் நீ எனக்கு ஈக்குவலாக வர முடியாது, உன்னோட கனவு ஒரு நாளும் நிறைவேறாதுன்ற மாதிரி சமீனா சொல்லிடுறாங்க. உங்களை நினச்சி இத்தனை நாளாக பெருமைப்பட்டுட்டு இருந்தேன், ஆனால் இதெல்லாம் இப்போ சுக்குநூறாக உடஞ்சி போச்சுன்ற மாதிரி ஆயிஷா சொல்கிறாங்க. ஆமாம், நான் இத்தனை நாளாக அப்படி தான் இருந்தேன், உன்னை என்னோட தங்கச்சியாக தான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ தான் உன்னோட உண்மையான முகம் தெரிஞ்சுது, பாம்பு போல் பின்னாடி இருந்து கொத்திட்டுன்ற மாதிரி சமீனா சொல்கிறாங்க. இதுக்கு மேலே ஆயிஷாவால் எதையும் கேட்க முடியல, தயவு செஞ்சு இங்கேருந்து போங்கன்ற மாதிரி சொல்லிடுறா. சமீனாவும் கிளம்பிடுறாங்க. இந்த பிளானெல்லாம் போட்டது ரஹீலா, ஆனால் எல்லாரும் என்ன தான் குறை சொல்கிறாங்க, திட்டுறாங்க. நான் யார் சொல்கிறதையும் கேட்க விரும்பலைன்ட்டு ஆயிஷா சொல்லிகிட்ருக்காங்க. ஐமன் ஹம்சா கிட்டே நீங்கள் டியூஷன் எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, ஃப்ரீ டைம் இருக்கா, ஃப்ரீ டைமில் எங்கே போவீங்கன்ற மாதிரி கேட்டுட்ருக்கா. அதிகம் எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்காது, அப்படி கிடைச்சா என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போவேன்ற மாதிரி ஹம்சா சொல்கிறான். எனக்கும் அவுட்டிங் போகிறதுனால ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு பிடிச்ச பிளேஸ் எதுன்ற மாதிரி ஐமன் கேட்குறா. திடீர்னு அவங்க அம்மா சொல்லாது அப்படின்ட்டு ஏதோ கத்துறாங்க. என்னென்னு இவங்க திரும்பி பார்த்தா அவங்க டிவி சீரியலில் ஏதோ நடந்துகிட்ருக்கும் போல் அதுக்கு ரியாக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அம்மா எப்போவுமே அப்படி தான், சீரியல் பார்த்தா அதுக்குள்ளேயே மூழ்கிடுவாங்க, அதை கண்டுக்காதீங்கன்ற மாதிரி ஐமன் சொல்லிடுறா. இவ கேட்டதுக்கெலாம் ஹம்சா பதில் சொல்லாமல் ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குது நான் போகணுன்ற மாதிரி போயிடுறான். ஹம்சா ரெஸ்ட் ரூம் போன நேரத்தில் ஐமன் அவனோட நோட்டெல்லாம் எடுத்து பார்க்குறா. அதில் பார்த்தா கவிதையெல்லாம் எழுதியிருக்கு. அந்த கவிதையோ ஹம்சா ஆனிக்காக எழுதினது, ஆனால் ஐமன் அவளுக்குன்னு நினச்சிக்கிறா. ஹம்சா வந்ததும் மறுபடியும் உங்களுக்கு எந்த பிளேஸ் பிடிக்குன்ற மாதிரி ஐமன் கேட்குறா. எனக்கு ரோட் சைடில் இருக்க ரெஸ்டாரண்ட் தான் ரொம்ப பிடிக்குன்ற மாதிரி ஹம்சா சொல்கிறான். ஐமனும் எனக்கும் அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கா. ஹம்சாவும் இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ரொம்ப நேரம் பேசிட்டோம், இதுக்கு மேலே எதுவும் பேச வேண்டான்ட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.